வணக்கம் நியூ தமிழ் சினிமா நேயர்களே. இன்னைக்கு நம்ம கேட்க போறது என்னன்னா பட்டதாரி படத்தோட ரிவ்யூ. ஊதுறது சங்கு ஓதுறது மந்திரம்னு ஒரேடியா அட்வைஸ் பண்ற படங்களை போஸ்டர்ல கூட பார்க்க தயாராக இல்லை நம்ம ஜனங்க. வெட்டி அரட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, கருத்து சொல்லாத கந்தசாமின்னு ஒவ்வொரு டைரக்டரையும் ஃபில்டர்ல போட்டு வடிகட்டினா இப்படத்தின் இயக்குனர் ஆர் சங்கரபாண்டி மாதிரி நிமிஷத்துக்கு 10 பேர் கூட கிடப்பாங்க. பட்டதாரி அப்படி ஒரு வெட்டி அரட்டை. சரி, கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை கிடைக்கல, நாங்க என்ன பண்றதா என்று நினைச்சு 5 நண்பர்கள் ஊர் சுத்துறாங்க. இதுல 4 பேருக்கு காதலிக்கணும், எவ்வளையாவது காதலிக்கணும் அப்படிங்கறதுதான் லட்சியமே. ஹீரோ அபிசரவணனுக்கு மட்டும் லேடி என்றால் போடி போடி என்கிற அளவுக்கு வெறுப்பு. அது தெரியாத துளசி செடி ஒண்ணு அவரையே சுற்றி சுற்றி வர அதன் மீது ஆசிட் ஊற்றாத குறையாக ஆத்திரப்படுகிறது சரவணன் மனசு. ஏன் என்னத்துக்கு என்பதுதான் கதையம்சம் கூடிய செகண்ட் ஹாஃப். முதல் பாதி முழுக்க முட்டை ஓடு, செகண்ட் ஹாஃப் மட்டும் வெங்காயம் தூக்கலான ஆம்லேட். நல்ல வேலை ரெண்டாவது பாதி முதல் பாதி போல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சங்கரபாண்டி சத்தியமாக சங்கர போண்டி ஆகி இருப்பார். ஹீரோ அபிசரவணன் பார்க்க ஸ்மார்ட் தான், நடிப்பும் பாஸ் மார்க் மேலதான். காதல் இறந்த பின் அவள் பிணத்தில் விழுந்து புரளும் அந்த காட்சியில் நடிப்புக்காகவும் சில கைத்தட்டல்களை பெறுகிறார். லாங் ரன்னிங் ஹீரோ போல தெரியுது, ஆனா விதி யார விட்டு வச்சிருக்கு. 2 ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்கப்பா. இதில் ராசிகா அழகில் சற்றே மங்குனி படமாக இருந்தாலும் நடிப்பில் பின்னிருக்கிறார். இவருக்கும் அபிசரவனுக்கும் நிஜத்துல காதல் வந்திருக்குமோ என்கிற அளவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த ஏக்க பார்வை. மற்றொரு ஹீரோயினான அதிதி ஆரம்ப கால ஸ்னேகா போல அவ்வளவு அழகு. புத்திசாலி இயக்குநர்களின் கண்ணில் சிக்கினால் இன்னும் 10 வருஷத்துக்கு பசுமை புரட்சிதான். தமிழ் சினிமாவின் விதி எப்படி எழுதியிருக்கோ. 5 இளைஞர்களும் உயிரை கொடுத்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அம்பானி சங்கரின் அந்த யூனிஃபார்ம் காதலை சற்றே ரசிக்க முடிகிறது. மத்தவங்க எல்லாம் வராங்க, நிக்கிறாங்க, பேசுறாங்க, சமயங்கள பயங்கரமா அறுக்குறாங்க. நானும் கச்சேரிக்கு போனேன், கதை தான். அந்த டீ கடை குண்டு ரசிக்க வைக்கிறார். பருத்தி வீரன் கருப்பை அப்படியே காப்பி அடிச்சிருந்தாலும் அந்த கான்செப்ட் மட்டும் செகண்ட் டைம் ரசிக்க வைக்கிறது. பாடல்கள் ஒவ்வொன்றும் அற்புதம். இசை எஸ் குமரன். காதி கிராஃப்ட் கதிர்வேட்டியில் காஞ்சிபுரம் பட்டு கோர்த்த மாதிரி இருக்கிறது. இப்படி ஒரு படத்துல எஸ் குமரனின் இசை. அந்த டபுள் சிம் பாடல் இந்த வருடத்தின் ஆகாக்களில் ஒன்று. சிம்பிளான கதை, அதை மேலும் சிம்பிளா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அறிமுக இயக்குனர் சங்கரபாண்டி. இவர் கையில கிடைச்ச பட்டதாரி சர்டிபிகேட் இல்லாம வெறும் பேப்பர் ஆகிவிட்டதே என்பதுதான் அதிர்ச்சி.